ஹலோ காய்ஸ், மலேசியாவில் இருக்க பிக்கஸ்ட் சிவன் ஸ்டேட்யூ பார்க்க போகலாமா? ஆக்சுவலி இந்த சிலை வந்து ரொம்ப நாளாக கட்டிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வந்து அது கும்பாபிஷேகம். அண்ட் கொஞ்ச நாளாகவே எனக்கு உடம்பு முடியல, ஹாஸ்பிட்டல் வீடு அப்படின்னு அலைஞ்சிட்டு இருந்தேன். ஒரு பாயிண்டில் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிற அளவுக்கு போயிடுச்சு. பட் இருந்தாலும் இந்த கும்பாபிஷேகத்துக்கு நான் போய் தீர்வுன்னு அடம் பிடிச்சி போனேன். பிகாஸ் என்ன தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், எனக்கு சிவன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு பாயிண்டில் நான் வந்து என்னோட அப்பாவாகவே நான் வந்து கன்சிடர் பண்ணேன். அண்ட் நான் வந்து saree கட்டிட்டு போயிருந்தேன், விச் இஸ் அ பிக் மிஸ்டேக். ஏன்னா எனக்கு saree கட்டிட்டு மேனேஜ் பண்ண தெரியாது. அதுவும் இல்லாமல் நாங்கள் கார் பார்க் பண்ணிட்டு 20 மினிட்ஸ் நடக்க வேண்டியதாக போயிடுச்சு. ஸோ ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. நான் என் ஃப்ரெண்ட்ஸை ஏசிட்டே தான் இருந்தேன். ஸோ ஒரு வழியாக வந்து கோயிலுக்குள்ளேயும் வந்துட்டேன். அண்ட் கோயிலுக்குள்ளேயும் ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு. இந்த கோயிலில் வந்து ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஸ்பெஷல் திங் வந்து சிவன் வந்து பேபி ஃபார்மில் இருப்பார். இந்த கோயிலில் மட்டும்தான் சிவன் வந்து குழந்தை அவதாரத்தில் இருப்பார். அந்த முகத்தை பார்க்கும்போது எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு கோயிலே வந்து எல்லா கடவுளும் இருப்பாங்க. நீங்கள் யாரெல்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் இங்கே இருப்பாங்க. ஈவன் ஜீசஸ் கூட இருப்பார். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம மெயினாக பார்க்க வந்த விஷயத்தை நோக்கி நாங்கள் போயிட்டோம். இங்கேயுமே லைட்டாக க்ரௌடாக தான் இருந்துச்சு. ஒரு பாயிண்டில் வந்து பார்க்கவே முடியாமல் போயிருமோ அப்படின்லாம் கூட நான் பயந்தேன். பட் ஒரு வழியாக எனக்குன்னு ஒரு குறுக்கு சந்து கிடச்சி அங்கே தான் நான் பார்த்தேன். ஸோ உங்களை எல்லாத்துக்கும் கிளியராக காட்டணுன்றதுக்காக நான் வந்து இன்னொரு வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கேன். இது வந்து என் வீடியோ கிடையாது. ஸோ அவர் வந்து இப்படி தான் இருப்பார். அந்த முகத்தை பாருங்கள், எவ்வளோ சாந்தமாக, எவ்வளோ டிவைனாக இருக்குது. இந்த முகத்தை பார்த்தாலே நம்மளுக்கு மனசில் இருக்க கவலை எல்லாம் போயிடும் போல். என்னால் சரியாக பார்க்க முடியல. ஸோ இன்னொரு நாள் போயிட்டு நான் கண்டிப்பாக பார்ப்பேன். அண்ட் ஒரு வழியாக வீட்டுக்குமே வந்துட்டேன். ரொம்ப ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. நான் வந்தோன்னே பண்ண விஷயமே இப்போ குளிச்சது தான். அதுக்கப்புறம் தான் நான் ஒரு மனுஷியாவே உணர்ந்தேன். ஒரு நாள் பொம்பளை வேஷம் போட இவ்வளோ கஷ்டமா இருக்கு. இந்த பொம்பளைங்கள்லாம் எப்படி தான் டெய்லி பொம்பளை வேஷம் போடுறாங்களோ. ஸோ குளிச்சுட்டு லைட்டாக ஒரு ஸ்கின் கேர் பண்ணேன். பிகாஸ் ரொம்ப மேக்கப் பண்ணி வெயிலெல்லாம் அழுந்தது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து 2 பார்சல் வந்துருச்சு. விச் இஸ் நான் எனக்கே வந்து கொஞ்சம் ட்ரெஸ் வாங்கிக்கிட்டேன். எனக்கு வந்து இந்த ட்ரெஸ் வாங்குறதுலாம் ரொம்ப பிடிக்கும். அது ஏன்னு தெரியல, எனக்கு ட்ரெஸ்ஸு வாங்கினாலே ரொம்ப பிடிக்கும். அதேமாதிரி எனக்கு யாராவது வாங்கி கொடுத்தாலுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஈச் டைம் அந்த ட்ரெஸ்ஸை நான் போடும்போது எனக்கு அவங்க ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் என் பர்த்டேக்கு எனக்கே 2 ட்ரெஸ் வந்து கிஃப்ட் பண்ணிக்கிட்டேன். பட் எனக்கு வந்து ஒருத்தங்க ஒரு பர்த்டே கிஃப்டாக ரொம்ப நிறைய ட்ரெஸ்ஸஸ் வாங்கி கொடுத்தாங்க. அது ஒரு பெரிய பார்சல்லே வந்துச்சு. அதை அன்பாக்ஸ் பண்ணும் போது என் மனசுக்குள்ள இருந்த சந்தோஷம் எனக்கு தான் தெரியும். ஸோ ஐ தாட் லைக் நம்ம அது ஹால் வீடியோ மாரி பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. அன்பாக்சிங் வீடியோ கண்டிப்பாக பண்ண முடியாது, பிகாஸ் எல்லாத்தையும் அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். பட் எனக்கு என்னென்ன வந்துச்சு, நான் என்னென்ன வாங்கினேன் அப்படின்ற மாதிரி உங்கள்கிட்ட காட்டலான்னு ஒரு ஐடியா இருக்குது. வேணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து நான் சாப்பிட்டேன், கோயில் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தேன், அதான் சாப்பிட்டேன். எனக்கு கோயில் சாப்பாடு ரொம்ப பிடிக்கும். அந்த சாம்பார் அது எல்லாமே டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டு, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நல்லா சாப்பிட்டுட்டு நான் வந்து தூங்க போயிட்டேன். டைம் வந்து இப்போ தான் 6 ஆகுது. பட் இருந்தாலும் எனக்கு ரொம்ப தூக்கமாக இருந்துச்சு, பிகாஸ் நான் ஒரு நாள் ஃபுல்லாக தூங்கலை. ஸோ அவ்வளோதான் காய்ஸ், இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இதே இன்னொரு வீடியோ பார்க்கலாம். ஓகே, பாய்.